வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 19ஆம் திகதி ஜனவரி மாதம் 2019ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வழக்கம் போன்றே இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, ஒருமித்த நாடு என்ற கொள்கையின் அடிப்படையில் புதிய அரசியல் அமைப்பு பாராளுமன்றத்திற்கு தெரியாமல் வராது என்கிறார் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலான நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கையே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அப்பால் பாராளுமன்றத்திற்கு தெரியாமல் அரசியலமைப்பினை தயாரிக்க முடியாது. அரசியலமைப்பின் ஒவ்வொரு அத்தியாயம் தொடர்பிலும் பாராளுமன்றமே இறுதி தீர்மானத்தை எடுக்கும். அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடனும் ஒருமித்த நாடு என்ற கொள்கையின் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என அரச தொழில் கண்டி மரபுரிமைகள் மற்றும் கண்டி அபிவிருத்தி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று சீன மொழியில் பிரதமரின் சுயசரிதை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சுயசரிதை நூல் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது. சம்பத் பண்டார என்பவரால் எழுதப்பட்ட அந்த சுயசரிதையை சீன பேராசிரியர்கள் வான்யூவும் ஷின் ஜின்னும் சேர்ந்து மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று எதிர்க்கட்சி தலைவர் பதவி இனி முழு நாட்டுக்கும் உரித்துடையது, கடமைகளை பொறுப்பேற்ற மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. வடக்கு பிரதேசத்திற்கு மாத்திரம் வரையறுத்து காணப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் பதவி இன்று முழு நாட்டுக்கும் உரித்துடையதாகி உள்ளது. இனி பாராளுமன்றத்தில் அனைத்து பிரதேச மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பிலும் குரல் எழுப்பப்படும். அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கும் பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்றே அரசியல் அமைப்பு முயற்சியை அரசாங்கம் நேர்மையுடன் முன்னெடுக்கவில்லை. இறுதி வரை ஐக்கிய தேசிய கட்சி யோசனை முன்வைக்காதது ஏன்? கேள்வி எழுப்புகிறார் தினேஷ் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 4 வருட காலத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் நேர்மையுடன் அரசாங்கம் பிரவேசிக்கவில்லை. இறுதி வரை ஐக்கிய தேசிய கட்சி தனது தீர்வு குறித்த யோசனையை முன்வைக்கவில்லை என்று கூட்டு எதிரணியின் பாராளுமன்ற குழு தலைவர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார் என அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 336 கோடி ரூபாய் ஹெரோயின் விவகாரம் விசாரணைக்காக பங்களாதேஷ் போலீஸ் குழு இலங்கை வருகை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை முழுவதும் ஹெரோயின் விநியோகிக்கும் மத்திய நிலையமாகவும் பாதுகாப்பு இல்லமாகவும் செயற்பட்டு வந்த வீடொன்றை சுற்றி வளைத்து அங்கிருந்து 336 கோடி ரூபாய் பெறுமதியான 278 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை மீட்ட விவகாரத்தில் கைதான 2 பங்களாதேஷ் பிரஜைகளையும் விசாரணை செய்ய பங்களாதேஷ் போதைப்பொருள் தடுப்பு பணியக உயர் அதிகாரிகளை கொண்ட விசேட போலீஸ் குழு ஒன்று இலங்கை வந்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் புதிய பிரேரணை கொண்டுவரப்படும். ஐரோப்பிய ஒன்றிய நாடு நடவடிக்கை எடுக்கலாம் என்கிறார் ஜெஹான் பெரேரா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இம்முறை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் மற்றும் ஒரு புதிய பிரேரணை கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றிய நாடு இந்த புதிய பிரேரணையை கொண்டு வரலாம் என்று தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜெஹான் பெரேரா தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. விரைவில் சின்னம் அறிவிக்கப்படும், பசில் ராஜபக்ஷ கூறுகிறார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்வரும் தேர்தல்களில் எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது தொடர்பில் விரைவில் கட்சியின் தலைமைத்துவத்துடன் கலந்துரையாடி சிறந்த தீர்மானம் முன்வைக்கப்படும். கட்சியின் உள்ளக ஜனநாயகத்தை மதிப்பதுடன் சகோதர கட்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர தொன்மையான தமிழ் மொழியை அவமதிக்கும் நோக்கம் கிடையாது, அமைச்சர் மனோவிடம் சீன தூதுவர் ஷெங் ஜுவான் எடுத்துரைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை மக்களுடனான எமது உறவு சிங்களம் பேசும் மக்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, தமிழ் மொழி பேசும் மக்களையும் நாம் எமது உறவு வலயத்தில் வைக்கவே விரும்புகின்றோம். இலங்கையில் இடம்பெறும் சீன அபிவிருத்தி மற்றும் செயல் திட்டங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் மொழியை திட்டமிட்டு அவமதிக்கும் நோக்கம் எமக்கு கிஞ்சித்தும் கிடையாது.
இனிமேல் சீன நிறுவனங்களின் பெயர் பலகைகள் இலங்கையில் அமைக்கப்படும் போது உங்கள் அமைச்சுடன் கலந்து பேசி அவற்றை அமைக்க எங்கள் வர்த்தக பிரிவு அதிகாரியை நான் நியமிக்கின்றேன் என அமைச்சர் மனோ கணேசனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷெங் ஜுவான் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு நானும் தயார், தயாசிறி அறிவிப்பு. தேர்தல் வந்தால் எல்லோரும் தயாராகுவது இயல்பு என்கிறார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. 9 மாகாண சபைகளுக்குமான தேர்தலை ஒரே தடவையில் நடத்துங்கள். அதற்கான சட்ட திருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சியின் முழுமையான ஆதரவை அரசாங்கத்திற்கு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜாயசேகர தெரிவித்தார் என அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்ற முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, அமெரிக்க இராணுவத்தை அனுமதிக்க வழி செய்யும் ஒப்பந்தத்திற்கு திட்டம், பெரும் அச்சுறுத்தல் எச்சரிக்கிறது சுதந்திர கட்சி என்ற தலைப்பில் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க இராணுவ சிப்பாய்களையும் இராணுவ உபகரணங்களையும் இலங்கைக்குள் அனுமதிக்கும் வகையில் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமாக இருந்தால் அது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அரச தூதுக்குழுவில் எதிரணி எம்பிக்கள் ஏன் ஹர்ஷ கேள்வி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கேள்விக்குறியுடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்கு அரசாங்கத்தின் தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையிலான எதிர்க்கட்சி எம்பிக்களை அழைத்து சென்றது எவ்வாறு என்று கொள்கை திட்டமிடல் பொருளாதார விவகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா கேட்டுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர மைத்திரியே சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தயாசிறி ஜாயசேகர அறிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையே களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமது கட்சியினர் இருப்பதாகவும், ஆனபோதும் இதுவரை ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜாயசேகர, ஜனாதிபதி தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதனை ஜனாதிபதியே தீர்மானிப்பார் எனவும், அதுவரை யாராலும் அது தொடர்பாக தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்து ஆள் மாறாட்ட மோசடிக்கு முயற்சி, மத்திய வங்கி எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையின் நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்து கடவுச்சொற்கள், கடன் அட்டை இலக்கங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்துமாறு தனியாட்களை தூண்டி செயலாற்றுவிப்பதற்கான நோக்கத்துடன் முன்னணி கம்பெனிகளிடம் இருந்து மின்னஞ்சல்களை மோசடியான முறையில் அனுப்பும் நடவடிக்கை ஒன்று தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி நேற்று வெள்ளிக்கிழமை எச்சரித்திருக்கின்றது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஊழலற்ற நாட்டுக்கான ஆரம்பமே ஆணைக்குழு, சுதந்திர கட்சி தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் ஜனாதிபதியின் வேலை திட்டத்தின் ஆரம்ப கட்டமாகவே 2015 ஜனவரி முதல் 2018 டிசம்பர் 31 வரையிலான ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஆராயும் ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கைகளுக்கு தமது பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பு மகாநாயக்கர்களுக்கு விளக்கம் அளிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பில் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்போ அல்லது சமஷ்டி நிர்வாக முறையோ தொடர்பில் எதுவித விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என கண்டி மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்க தேரர்களுக்கு அமைச்சர் லக்ஷ்மன் கிரியலவினால் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர சிறை கைதிகள் மீதான தாக்குதல் விசாரணைக்காக இன்னொரு விசேட குழு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அங்குணுகொல பெலச சிறைச்சாலையின் கைதிகள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்த தற்போது நியமிக்கப்பட்டுள்ள குழுவுக்கு பதிலாக மேலும் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இரணைமடு நீர் யாழ் குடாநாட்டிற்கு முன்மொழிவை கோரும் ஆளுநர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இரணைமடுவிலிருந்து வீணாகும் 60% நீரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வருவதற்கான திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது.
இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கிய செய்திகள். அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு எந்த ஒரு நகர்வும் இல்லை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி, தமிழ் மக்களுடன் உறவை பேண விரும்புகின்றோம், அமைச்சர் மனோ கணேசனுடனான சந்திப்பில் சீன தூதுவர் உறுதி என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி, ரணில், சம்பந்தன், சுமந்திரன் தமிழர்களை ஏமாற்றுகின்றனர், மஹிந்த ராஜபக்ஷ காட்டம், நேற்று அவர் விசேட செவ்வி என்ற தலைப்பில் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி, பாழடைந்த வீடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் சிஐடியில் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி என்ற தலைப்பில் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி, முன்மொழியப்பட்டுள்ள இலங்கை அமெரிக்க பாதுகாப்பு உடன்படிக்கை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளதான செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில், பேச்சுவார்த்தைகளில் இணக்கம் இல்லையேல் துரைமார் சங்கம் சம்பள நிர்ணய சபையை நாடும், பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் நடத்தப்பட்டு வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் காணப்படுகின்ற முட்டுக்கட்டை நிலை தொடருமானால் அல்லது இணக்கம் காணப்படவில்லையானால் சம்பள நிர்ணய சபையை அணுகுவதற்கு பிராந்திய தோட்ட கம்பெனிகள் தயாராகி வருவதாக அவற்றின் பேச்சாளரான ரொஷான் ராஜதுரை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், அரசு துறைகள் முடக்கம் நீடிப்பு, அமெரிக்க குழுவின் டாவோஸ் பயணத்தை ரத்து செய்தார் ட்ரம்ப் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவில் அரசு துறைகள் முடங்கி இருப்பதால் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்கும் தனது குழுவின் பயணத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று சாலை விபத்தில் சிக்கிய இளவரசர் பிலிப் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. பிரித்தானிய இளவரசர் பிலிப் செலுத்திய கார் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக இளவரசர் பிலிப் காயமின்றி தப்பினார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில், குஜராத் உச்சி மாநாடு தொடங்கியது, வெளிநாட்டு தலைவர்களும் பங்கேற்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. குஜராத் மகாத்மா மந்திர் சந்திப்பில் 9வது குஜராத் உச்சி மாநாடு நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் அரசியல் தலைவர்கள் மற்றும் பெரிய நிறுவன அதிபர்கள் கலந்து கொண்டனர். உஸ்பெகிஸ்தான் ஜனாதிபதி, ருவாண்டா ஜனாதிபதி ஆகிய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதன்போது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஜல்லிக்கட்டால் அதிர்ந்தது அலங்காநல்லூர், இலங்கை மாகாண அமைச்சரின் காலையும் சீறி பாய்ந்தது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. காளைகளை அடக்க பாய்ந்த வீரர்களாலும் அவர்களை தூக்கி வீசி பிடிபடாமல் தப்பிக்க வேகம் காட்டிய காளைகளாலும் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேற்று முன்தினம் களை கட்டியது. காலை 8 முதல் மாலை 4:30 மணி வரை நடந்த ஜல்லிக்கட்டில் 691 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஜல்லிக்கட்டையொட்டி நேற்று முன்தினம் இரவு முதல் அலங்காநல்லூரில் மதுரை உட்பட பல மாவட்டங்களில் இருந்து பார்வையாளர்கள் குவிந்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், எந்த ஆட்சியில் மோசடிகள் நடந்தாலும் விசாரிக்க வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது.
கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் திகதி தொடக்கம் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடி குற்றங்கள் குறித்து ஆராய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவராக ஓய்வு பெற்ற நீதியரசர் உபாலி அபேரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதுடன் 4 உறுப்பினர்களும் நியமனம் பெற்றுள்ளனர். நிதி மோசடிகள் மற்றும் பாரிய ஊழல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முதலாவது இடைக்கால அறிக்கையை 3 மாதங்களுக்குள் தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய முழுமையான இறுதி அறிக்கையை 6 மாதங்களிலும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த ஆணைக்குழுவானது அரசாங்க நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள், நம்பிக்கை மோசடி, அரச உடைமைகளை தவறாக கையாளுதல், மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், அரச வளங்கள் மற்றும் வரப்பிரசாதங்களை தவறான முறையில் பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளின் விளைவாக அரசாங்க சொத்துக்களுக்கும் வருமானத்திற்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தியமை தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கோரியுள்ளார். அரசியல் பதவிகளை வகித்தவர்கள், இதுவரை பதவி வகித்து வருபவர்கள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் நியாயாதிக்க சபைகளின் அதிகாரிகளாக கடமையாற்றிய மற்றும் சேவையில் இருக்கும் நபர்களுக்கு எதிரான பாரிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்களால் அளிக்கப்பட்ட புகார்கள், தகவல்கள் மற்றும் ஏனைய விடயங்களை கருத்தில் கொண்டு பக்கச்சார்பற்ற விரிவான விசாரணை ஒன்றை மேற்கொள்வது இந்த ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைவிட குறித்த குற்றங்கள் தொடர்பில் சட்ட ரீதியாக பொறுப்பு கூற வேண்டியவர்களை கண்டறிதல், சாட்சியங்களை திரட்டுதல் ஆகியன இந்த ஆணைக்குழுவின் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் ஊழல் மோசடிகள் எந்த காலப்பகுதியில் இடம்பெற்றாலும் அது குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். ஆனால் வெறுமனே அரசியல் கோபதாபங்களை கருத்தில் கொண்டு விசாரணை குழுக்களை அமைப்பதும் அதன் மூலம் அரசியல் எதிரிகளை பழிவாங்க முற்படுவதும் தவறான ஒரு செயற்பாடாகவே அமையும். தற்போதைய நிலையில் ஜனாதிபதியுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் கூட்டணி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றனர். ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த அரசாங்க காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலான விசாரணைகள் இனியும் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்திலும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி உட்பட பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவை குறித்து விசாரணை நடத்துவது நல்ல விடயம். ஆனால் கடந்த அரசாங்க காலத்திலும் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விடயத்தில் அக்கறை செலுத்தாது கடந்த 3 வருடங்களில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் கடந்த 52 நாட்களாக நாட்டில் நிலவிய அரசியல் நெருக்கடி நிலைமையும் ஜனாதிபதியின் செயற்பாடுகளும் இத்தகைய சந்தேகத்திற்கு வழிவகுத்துள்ளன. எனவே கடந்த அரசாங்க காலத்திலும் நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். தேர்தல் ஜனநாயகம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கின்றது. மாகாண சபைகளுக்கு விரைவில் தேர்தலை நடத்துவது குறித்து இப்போது ஆராயப்படுகின்றது. இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தலும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டி இருப்பதுடன் ஏற்கனவே 6 மாகாண சபைகளின் ஆயுட்காலம் முடிவடைந்து அவை ஆளுநர் நிர்வாகத்தின் கீழிருந்து வருகின்றன. அத்துடன் ஏனைய 3 மாகாண சபைகளினதும் ஆயுட்காலமும் விரைவில் பூர்த்தியடையும் நிலையில் காணப்படுகின்றது. கடந்த நவம்பரில் பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலுக்கு ஜனாதிபதி அறிவித்தல் விடுத்திருந்த போதிலும் பின்னர் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து அதே பாராளுமன்றம் தொடர்கின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது அணியினரும் பொதுத் தேர்தலை உடனடியாக நடத்துமாறு வலியுறுத்தி வருகின்றனர். அதேவேளை ஆளும் கட்சியான ஐக்கிய தேசிய முன்னணியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்று கூறுகின்றனர். இந்நிலையில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொண்டிருப்பதை அவரின் அண்மைய கருத்துக்கள் வெளிப்படுத்தியுள்ளன. புதிய தேர்தல் முறைமையை ஏற்படுத்துவதற்கான விவகாரத்தில் எல்லை நிர்ணய விடயம் மற்றும் திருத்தங்களை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. பழைய முறைமையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தலைவராக கொண்ட சுதந்திர கட்சியும் ஆதரவளித்திருக்கின்றது.
அதேவேளை மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை தாமதிக்காமல் நடத்துமாறு உயர்நீதிமன்றத்தை நாடப்போவதாக சுதந்திர கட்சி குறிப்பிட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் தாமதமின்றி மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக உண்மையான விருப்பத்தை வெளிப்படுத்தினால் தங்களால் தேர்தலை நடத்த முடியும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கும் நிலையில் 9 மாகாண சபைக்குமான தேர்தலை ஒரே நாளில் நடத்துவது குறித்து அரசாங்கமும் எதிரணியும் கருத்தொருமைப்பாட்டுடன் தீர்மானிப்பதே மக்களின் ஜனநாயக உரிமையை நிலைநிறுத்துவதாக அமையும் என்று சுட்டிக்காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகையில் வெளியாகியுள்ள கேலி சித்திரத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம், நல்லாட்சியில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போதைய நிலையில் ஜனாதிபதியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் மஹிந்த தரப்பினர் பேசி வருகின்றனர். இவ்வாறான ஒரு நிலையில் கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் குறித்து விசாரிக்கப்படுமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற அதேவேளை ஐக்கிய தேசிய கூட்டணி அச்சத்தில் இருப்பது போன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் வெளியாகி இருக்கின்றது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், ஆங்கில மற்றும் சிங்கள மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.